தனிராட்சி நடத்துறதா ஒரு, அதாவது ஒண்ணு வேண்டாம் புறக்கணிக்கிறது மரணத்துக்கு சமம்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. எதனால அது ஒரு தனிராட்சி நடத்துறதுக்கு அது முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன காரணம்? எப்பயும் நம்ம நல்லா இருக்கணும் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கலாம். அது மனசு அளவில் தானே அது நல்லா இருக்கணும்னு அதனால அப்படி சொல்லி இருக்கலாம். சரி, என்ன கான்செப்ட் இல்ல வழக்கமா நீங்க நேத்தி கூட அதுல சொன்னீங்க தனிராட்சின்ற கான்சியஸ் மைண்ட்ன்ற தனிராட்சி நடத்துறதுக்கு. அதுவும் கான்சியஸ் மைண்டுங்கிறது கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுங்கிறது மனம் மட்டுமே தனியாக செயல்படுறது இல்லையா? அதான் எல்லாமே நான் தான் நினைக்கும் பொழுது தன்னால முடியும் முடியாதுங்கிறதுலாம் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி தன்னை லிமிட் பண்ணிக்கிடுது. லிமிட் பண்ணிக்கிட்டு செயல்படுது. அப்போ இது வேணும் இது வேண்டாங்கிற எல்லாமே வந்துடுது. டோட்டல் மைண்டுக்கும் போது அது மேட்டர் கிடையாது. என்ன முடியுமோ அதை செய்யறதுல ஈடுபாடு. இந்த மாதிரி முடியும் முடியாதுங்கிற கான்செப்ட் கிடையாது. கான்சியஸ் மைண்டு தான் வேண்டியது வேண்டாதது இது முடியும் முடியாதுன்னு அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அடிக்கிறது. அப்போதான் தனி ராஜ்யமாயிடும். தன்னை மட்டுமே பிரதானம். அந்த மாதிரி நம்ம பகவத்பாதைக்கு புதுசா வரான்னு வச்சுக்கோங்க. ஒரு வரவங்களுக்கு மன நிம்மதி இல்லாம இருப்பாங்க, மன அமைதியோட தேடிதான் இருப்பாங்க. ஆனா அது தேடிதான் வராங்க எல்லாருமே இருக்குல்ல. அப்ப நம்ம இங்க மன அமைதி நம்ம மன நிம்மதி தான் நஞ்சு நம்ம சொல்லும் போது அவங்க அதை எப்படிங்க எடுத்துக்குவாங்க? இல்ல ஆரம்பத்துல சொல்லக்கூடாதா? எப்படிங்க அது அவங்களுக்கு சில நேரம் ஷாக்காகவும் இருக்கும். சரி, இருந்தாலும் அதை பற்றி கேள்வி வரும். ஏன் அப்படின்னு சொல்றீங்க சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். எல்லாருமே அதான் புரிஞ்சு சொல்றாங்க. நாம அதை எழுந்து சொல்றோம்னா ஏன் சொல்றீங்கிற கேள்வி வரணும். வரணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். சரி, அப்புறம் நான் முன்னாடி நீங்க சொன்னீங்க பிரசவம் அது நம்ம பகவத்பாதையில தமிழ்ல பெரிய யூடியூப்லயே இருக்கீங்க. ஆமா, பிரசவம் போட்டாலே வந்துடும். இதுலயும் ஷேர் பண்ணிருக்கேன், இன்னும் கூட ஷேர் பண்ணிருக்கேன். பார்த்து